ஓகே, கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் யூனிட் 10 அதாவது மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் இஸ் choose the separation of denser particle from lighter particle done by rotation at high speed is called. high speedல rotate பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா centrifugation. ஸோ centrifugation தான் ஆன்சர் இதுக்கு. தென் among the following dash is a mixture. எது வந்து உனக்கு மிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து காமன் சால்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு, தென் ஜூஸ், பியூர் சில்வர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து ஜூஸ் தான். ஸோ செகண்ட் ஒனில் ஜூஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சர். மீதி காமன் சால்ட் அப்படின்றது வந்து உனக்கு காம்பவுண்ட், கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ எ காம்பவுண்ட், பியூர் சில்வர் அப்படின்றது எலமெண்ட். Then third one, when we mix a drop of ink in water we get homogeneous mixture. அதாவது வாட்டரில் நீங்கள் இங்கு வந்து ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா அது யூனிஃபார்மாக எல்லா பக்கமும் உனக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து உனக்கு homogeneous mixture. Then fourth one, dash is essential to perform separation by solvent extraction method. ஸோ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இதில் எந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஏ வந்து செப்பரேட்டிங் ஃபனல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஃபில்டர் பேப்பரோ சென்ட்ரிஃபியூஜ் மிஷினோ சீவ்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ண மாட்டோம். தென் ஃபிஃப்த் ஒன், டேஷ் ஹாஸ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் த்ரோ அவுட் த சாம்பிள். சாம்பிள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எதில் இருக்கும்னு கேட்குறாங்க. மிக்சரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொலாய்ட்ஸில் இருக்காது, சஸ்பென்ஷனில் இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து ஏ, பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். தென் ஃபிஃப்த் ஒன், டேஷ் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் த்ரோ அவுட் த சாம்பிள். சேம் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு இருக்கும், நம்மளுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸில் தான் உனக்கு இருக்கும். ஸோ அதே இதுதான் உனக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ராமன் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஆயில் அண்ட் வாட்டர் ஆர் இம்மிசிசிபிள் வித் ஈச் அதர். ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கலக்கவே கலக்காது. ஸோ இம்மிசிசிபிள் அப்படின்றது உனக்கு கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ட்ரூ. செகண்ட் ஒன், a compound cannot be broken into simpler substance chemically. காம்பவுண்டை வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக பிரிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபால்ஸ், அது ஏன்னா பிரிக்க முடியும். ஸோ நீங்கள் நாட் எடுத்துகிட்டு கேன் போட்டிங்கனாலே கரெக்டு. தென் தேர்ட் ஒன், லிக்விட் கொலாய்ட்ஸ் ஆர் கால்டு ஜெல். லிக்விட் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கிற அந்த கொலாய்டுக்கு வந்து ஜெல் அப்படின்ற பேர் உனக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து தப்பு உனக்கு. ஏன்னா லிக்விடு சாலிடு கலந்தாதான் இந்த இடத்துல சாலிட் அப்படின்னு நம்மளுக்கு வரணும். சாலிட் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. சாலிடு கலந்தது தான் நம்ம ஜெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர். ஸோ ஹெட்டிரோஜீனஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் பட்டர் மில்க் வந்து நம்ம சொல்லலாம். ட்ரூ தான். தென் ஆஸ்பிரின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்போஸ் ஆகிருக்கு, 60% கார்பனு, 4.5% ஹைட்ரஜன், 35.5% ஆக்சிஜன் வந்து இருக்குது அப்படின்னு உனக்கு மாஸில் கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ். அப்படி இந்த பர்சன்டேஜில் கொடுத்துட்டு ஆஸ்பிரின் இஸ் ஏ மிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மிக்சர் கிடையாது, காம்பவுண்ட். ஏன்னா இந்த காம்பவுண்டன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகி தான் ஆஸ்பிரின் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். தென் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு எலமெண்ட் அப்படின்றது வந்து என்னது, பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ எலமெண்ட் இஸ் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். காம்பவுண்ட் வந்து மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். கொலாய்டு அப்படின்றது வந்து உனக்கு மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் அப்படின்றது செட்டில்ஸ் டவுன் ஆன் ஸ்டாண்டிங். சஸ்பென்ஷன் அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் ப்ரெசிபிடேட் வீல் படியும் மாதிரி உனக்கு படியும். தென் மிக்சர் அப்படின்றது எக்ஸாம்பிள் ஃபார் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகேவாம்மா. தென் fill in the blanksல a dash mixture has no distinguished boundary between its components. அதாவது எந்த மிக்சர் வந்து நீங்கள் தனித்தனி காம்போனண்ட்டாக பிரிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஹோமோஜீனஸ். ஹோமோஜீனஸ்னால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே பவுண்ட்ரி தனித்தனியாக வந்து உனக்கு பிரிக்கிற மாதிரி இருக்காது. An example of solid substance that sublimes is dry ice. அதாவது சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிள் காம்போனண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை ஐஸ் எழுதலாம், இல்லைனா சாலிட் CO2 எழுதலாம், இல்லைனா கேம்பர். இதில் மூணுத்தில் எது எழுதினாலும் கரெக்டு தான். சப்ளிமேஷன் அப்படின்னா என்னது, சாலிட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு வேப்பர். ஸோ இது மூணுமே வந்து சாலிட் வந்து டைரெக்டாகவே வேப்பர் ஸ்டேட்டு கன்வெர்ட் ஆகும். தென் தேர்ட் கொஷின், ஆல்கஹால் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் வாட்டர் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஆல்கஹால் வந்து வாட்டர்லேருந்து செப்பரேட் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். Then fourth one, in petroleum refining the method of separation is used is, அது petroleum refine பண்ணுறதுலையும் நம்ம fractional distillation method தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். Then fifth one, chromatography is based on the principle of different solubilities. அதாவது ஒரு மிக்சரில் டிஃப்ரெண்ட் solubility காம்பனண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு chromatography நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகே, தென் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு ரோமன் சூஸ் பார்க்கலாம். அமாங் த ஃபாலோயிங் த ஆட் பேர். அமாங் த ஃபாலோயிங்கில் ஆட் பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் அண்டு நைட்ரஜன். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன உனக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்று ஐசோடோப்ஸ் இல்லை, ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் உனக்கு இருக்குது. அதாவது சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், இல்லை சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இந்த மாதிரி தான் உனக்கு இருக்குது. ஆனால் இந்த ஆர்கான் அண்டு நைட்ரஜன் இதுதான் ஆட் பேராக உனக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். தென் சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான் இன் an atom changes it into அதாவது நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து சேஞ்சாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோடோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐசோடோப் அப்படின்னா என்னது, சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நியூட்ரானோட கவுண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறது ஐசோடோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் த நியூக்ளியான் ரெஃபர்ஸ் டு, நியூக்ளியான் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டான் நியூட்ரான் ரெண்டையும் சேர்த்தி நம்ம என்ன சொல்லுவோம், கலெக்டிவாக நியூக்ளியான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The number of protons, neutrons and electron present respectively in, அதாவது புரோமின் உனக்கு கொடுத்துருக்காங்க, அதனோட அட்டாமிக் நம்பர் 35, மாஸ் நம்பர் 80. ஸோ அதனோட புரோட்டான் எவ்வளோ இருக்குது, நியூட்ரான் எவ்வளோ இருக்குது, எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஸோ புரோட்டான் அப்படின்னா என்னது, நம்பர் ஆஃப் புரோட்டான், அதை நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கீழே இருக்க பார்த்தியா, இதை தான் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்டாமிக் நம்பர்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான் ரெண்டுத்தில் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். ஓகேவா. ஸோ அப்போ உனக்கு இங்கே ஆன்சர் வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 35 அப்படின்றது புரோட்டான், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் 35 இருக்குது, எலக்ட்ரான்ஸும் 35, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த 35 வந்து 80ல் நம்ம லெஸ் பண்ணுறோம். 80ல் லெஸ் பண்ணிங்கன்னா உனக்கு ஆன்சர் 45 கிடைக்கும். இது நியூட்ரானோட கவுண்ட்டு. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு நியூட்ரான் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். தென் ஃபிஃப்த்து ஒன் த கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம். பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 19. நீங்கள் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 2881, இந்த கான்ஃபிகரேஷன் தான் உனக்கு கிடைக்கும். Then second Roman, true or false, in an atom electrons revolve around the nucleus in fixed orbit. So electron வந்து nucleus fixed orbitல rotate பண்ணிட்டு இருக்குன்றது கரெக்ட் தான், true. Isotopes of an element have different atomic number. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப், ஒரு எலமெண்ட்டோட ஐசோடோப் வந்து அட்டாமிக் நம்பர் வேறையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாது, அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, சேம் அப்படின்றத நீங்கள் போடுறீங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். தேர்ட் ஒன் வந்து எலக்ட்ரான்ஸ் ஹாவ் நெக்லிஜிபிள் மாஸ் அண்டு சார்ஜ். எலக்ட்ரான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் அண்ட் சார்ஜ் ரொம்ப நெக்லிஜிபிள், கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது கரெக்டு தான், ட்ரூ. ஃபோர்த் ஒன் த ஸ்மாலர் த சைஸ் ஆஃப் த ஆர்பிட் லோயர் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட். சைஸ் ஆஃப் த ஆர்பிட் ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா எனர்ஜி வந்து ஸ்மாலாக தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. த ஃபிஃப்த்து ஒன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எல் ஷெல் இஸ் 10. எல்லில் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் நம்ம லோட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தப்பு, ஃபால்ஸு. ஏன்னா எல்லில் 8 தான் நம்ம லோட் பண்ண முடியும். தென் fill in the blanksல ஃபஸ்ட்டு ஒன் கால்சியம் அண்ட் ஆர்கான் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் எ பேர் ஆஃப் ஐசோபார்ஸ். கால்சியமும் ஆர்கானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோபார்க்கு எக்ஸாம்பிள். ஸோ ஐசோபார்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் பி அகாமடேட்டட் இன் அன் ஆர்பிட் இஸ் கிவன் பை த ஃபார்முலா 2n². ஒரு ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் நம்ம லோட் பண்ண முடியுன்றது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். அந்த ஃபார்முலா என்னது, 2n². அடுத்தது டேஷ் ஐசோடோப் இஸ் யூஸ்ட் இன் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நியூக்ளியர் அணு உலைகளில் எது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 35 அப்படின்ற ஐசோடோப் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் நம்பர் ஆஃப் நியூட்ரான் ப்ரெசன்ட் இன் லித்தியம். லித்தியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. நியூட்ரான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 7லேருந்து 3 லெஸ் பண்ணிங்கன்னா உனக்கு 4 கிடைக்கும். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இன் லித்தியம். தென் ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்தோன்னா வேலன்சி ஆஃப் ஆர்கான் இஸ் 0. ஆர்கான் அப்படின்றது இனர்ட் கேஸு. ஸோ அதனோட வேலன்சி வந்து என்னது, 0. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ரோமன் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் என்னது ஃபஸ்ட் அட்டாமிக் தியரி வந்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணார். ஸோ அட்டாமிக் தியரி. தென் சாட்விக். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சாட்விக்கு என்ன ஆன்சர் உனக்கு? டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான். ஏன்னா நியூட்ரான் டிஸ்கவர் பண்ணது யார்? சாட்விக். தென் ரூதர்ஃபோர்ட் வந்து பார்த்தோன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர் தான் யார்? ரூதர்ஃபோர்ட். நீல்ஸ் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாடல் சொன்னவர் தான் நீல்ஸ் போர். ஓகேவாமா? Okay, next chemistry third lesson unit 12 periodic classification of elements. First Roman, choose the correct answer. First one is Dauber period is related with the law of triad. The Newland is related with Dauber ஓட இது வந்து பார்த்தீங்கன்னா laws of triads சொல்லுவோம். Newland வந்து எது சொன்னார்? laws of octaves வந்து அவரோட இது. Then second one, modern periodic laws state that the physical and chemical properties of element are the periodic function of their அட்டாமிக் நம்பர். சரியா? மாடர்ன் பீரியாடிக் லாவில் அட்டாமிக் நம்பர் தான் சொன்னாங்க, அட்டாமிக் மாஸ் கிடையாது. தென் தேர்ட் ஒன், எலமெண்ட் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆர் அரேஞ்சு இன் எத்தனை குரூப்ஸ்? 18 குரூப்ஸு 7 பீரியட்ஸ். அதாவது குரூப் 18 இருக்கும். அந்த ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து 7 பீரியட்ஸ் இருக்கும். Fill in the blanksல first one வந்து in Dauber-Niers triad the atomic weight of the middle element is the dash. அதாவது எது? middle element வந்து பார்த்தீங்க அப்படின்னா average of the first and third elementோட average தான் middle elementோட mass அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். Then second one, noble gases belong to dash group of the periodic table. எந்த குரூப்பில் இருக்குது noble gases? 18th group, last குரூப்பில் தான் noble gases present ஆகிருக்கும். Then third one வந்து பார்த்தோம் அப்படின்னா the basis of the classification proposed by Dauber-Nier, Newland, Mendeleev இவங்க எல்லாமே எதை அடிப்படையாக வச்சு உனக்கு பீரியாடிக் அதாவது எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா மாஸ், அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி தான் உனக்கு கிளாஸிஃபை பண்ணாங்க. தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் மெட்டல் வந்து என்னது? மெர்க்குரி. இருக்கிற ஒரே ஒரு லிக்விட் மெட்டல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ட்ரையட்ஸ் அது யார் சொன்னது? ட்ரையட்ஸ் வந்து சொன்னது Dauber-Nier. தென் அல்கலி மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம். லாஸ் ஆஃப் ஆக்டேவ்ஸ் யார் சொன்னது? நியூலேண்ட் சொன்னது லாஸ் ஆஃப் ஆக்டேவ்ஸ். அல்கலைன் எர்த் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் கால்சியம். மாடர்ன் பீரியாடிக் லா வந்து சொன்னது ஹென்ரி மோஸ்லி. ஓகேவாமா? தென் நெக்ஸ்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? நியூலேண்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்டு ஆன் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்டு ஆன் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட். நியூலேண்ட் வந்து அட்டாமிக் மாஸ் வச்சு தான் சொன்னார். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து உனக்கு ட்ரூ. தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கேன் கெயின் எலக்ட்ரான் வந்து மெட்டல் கெயின் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, மெட்டல் வந்து எலக்ட்ரானை லூஸ் தான் பண்ணும். ஏன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அது. ஸோ டென் டு லூஸ், எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்கும். ஆன்சர் வந்து அதுக்கு ஃபால்ஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் பியர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல். அலாய் வந்து அப்படின்றது என்னது? மெட்டலும் நான் மெட்டலும் சேர்ந்தது தான், அதோட ரெண்டு கேரக்டரும் இருக்கிறத நம்ம அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து அதுக்கு ஃபால்ஸு. ஏன்னா அலாய்ஸ் அங்கே வராது, மெட்டலாய்ட்ஸ் தான் உனக்கு ஆன்சர். அங்கே என்ன வரணும்? இங்கே மெட்டலாய்ட்ஸ், METALLOIDS மெட்டலாய்ட்ஸ் தான் வந்து உனக்கு அதுக்கு மெட்டல் கேரக்டரும் இருக்கும், நான் மெட்டல் கேரக்டரும் உனக்கு இருக்கும். தென் ஃபோர்த் ஒன் வந்து லேந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ் ஆர் கெப்ட் அட் த பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் பிகாஸ் தே ரிசம்பிள் ஈச் அதர் பட் தே டு நாட் ரிசம்பிள் வித் எனி அதர் குரூப் எலமெண்ட். லேந்தனைடும் ஆக்டினைடும் நம்ம பீரியாடிக் டேபிளில் கீழே வச்சுருக்கோன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ரிசம்பிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற குரூப் கூட இது ஒத்து வரல. ஸோ அது கரெக்டு தான், ட்ரூ. Group 17 elements are named as halogen. 17th group element நம்ம halogen அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So that is also true. Assertion and reason வந்து பார்த்தீங்கன்னா element in a group generally possess similar properties but elements along a group have different properties. ஒரு குரூப்பில் இருக்க எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அலாங் பீரியட் அதாவது இப்போ ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் என்னென்னு பார்க்கலாம். த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மேக்ஸ் த எலமெண்ட் டிஃபர் இன் தேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அலாங் த பீரியட். ஏன் வந்து பீரியடில் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறுறதுனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே வந்து கரெக்டு தான்.
ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். ரீசன் அதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு குரூப்பில் இருக்க எலமெண்ட் சேமாக ப்ராப்பர்ட்டி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட உனக்கு 1 மார்க்ஸ் ரிவிஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. நீங்கள் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிங்க. ப்ளஸ் கொஷின் ஆன்சர் இது எல்லாமே நீங்கள் வீக் டெஸ்ட்டு எழுதியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு குவார்ட்டர்லி அதாவது ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் எழுதுறது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நல்லா படிங்க, நல்லா டெஸ்ட் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்.